Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். கிரெடிட் என்கொயரி எப்படி இதை ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய மெசேஜ். முதல்ல இதை ரிமூவ் பண்ண முடியுமா, இதை ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா, அப்படி முடிஞ்சா எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்றது, அதே போல முடியாதுன்னா ஏன் முடியாது அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அட போயா கிரெடிட் என்கொயரி இருந்தால் எனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிரெடிட் என்கொயரி அதிகமாக உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும். முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், உங்களுக்கு எதுக்காக லோன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ ரெண்டாவது விஷயமும் தெரியாது. அடுத்தது தொடர்ந்து உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ மெஜாரிட்டியான காரணம் அப்படின்றது கிரெடிட் என்கொயரி அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். அதனால ஒரு லோன் அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய கிரெடிட் என்கொயரி சரியா இருக்கணும். அதனால தான் நிறைய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து தான் நாங்கள் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த அதில் சொல்லிடுவாங்க. அப்போ ப்ரொஃபைல்னா என்ன, நம்மளுடைய வந்துட்டு சிபில் ஸ்கோர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல், நம்ம லோன் எடுத்து எப்படி கட்டியிருக்கிறோம், என்ன மாதிரி நம்மளுடைய வந்துட்டு வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நம்ம வந்து ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணுறோமா, செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறோமா, இப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் டிபெண்டட் ஆஃப் கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு லோன் தர முடியும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய கிரெடிட் அதாவது சிபில் ஸ்கோரில் இந்த வந்துட்டு என்கொயரி அப்படின்றது அதிகமாக இருக்குன்னா லோன் ரிஜெக்ட் ஆகும். முதல் தடவை தெரியாது, ஆனால் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் டெய்லியும் இப்போ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதில் ரிஜெக்ட் ஆகுது. அடுத்தது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க, அதுலேயும் ரிஜெக்ட் ஆகுது. இப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ இந்த காரணங்களுக்காகவே ரிஜெக்ட் ஆகும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றதுல எத்தனை என்கொயரி இருக்குன்றதை செக் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அதிகமாக பைசா பசார் பயன்படுத்துவேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு அது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுக்காக பயன்படுத்துவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு cibil.com சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ TransUnion அந்த கம்பெனியோடைய அஃபிஷியல் வந்துட்டு cibil.com அப்படின்றது, அதில் போயிட்டு நான் வந்துட்டு என்னுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய என்கொயரி எல்லாம் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்பேன். லாஸ்ட்டாக நான் செக் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண என்கொயரி அப்படின்றது அதில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி வரலாம், அப்போ சிபில் என்கொயரியை ரிமூவ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் ரிமூவ் பண்ணதுக்கான விஷயங்களை அதில் பண்ண முடியும். குழப்பமாக இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க, என்டையர் வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடியதை எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்போ கிளியராக சொல்லிடுறேன். இதுக்குன்னு ஒரு பட்டன், இந்த பட்டனை டச் பண்ண உடனே இது ரிமூவ் ஆகிடும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ முழுக்க இதை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது சிபில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஒரு லோன் எடுத்து நீங்கள் கட்டி கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வந்துட்டு நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த லோனை கட்டி முடிச்சுட்டு உடனே லோன் அப்படின்ற பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த உடனடி கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பாசிபிலிட்டி அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு ஆகிப்போச்சு. ஸோ அப்போ உடனடி கடன் வந்ததுனால தான் இதெல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஸோ என்னுடைய வந்துட்டு புரிதல் அப்படின்றது. அப்போ இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும். எப்படி வெயிட் பண்ணணும், நீங்கள் சும்மா லோன் எடுக்காமல் அதாவது எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணிக்கிட்டே நீங்கள் வெயிட் பண்ணுறது அப்படின்றது வேற, ஒரு 6 மாதம் 7 மாதம் அப்படின்றது வேற. ஆனால் நீங்கள் வந்துட்டு எந்த லோனையும் என்கொயரி பண்ணி பார்க்காம உங்களுடைய லோன் அமௌண்ட் எதனாச்சும் இருந்ததுன்னா அந்த லோன் அமௌண்ட்டை கிளியர் பண்ணிட்டு, ஸோ அந்த லோன் அமௌண்ட் வந்து டோட்டலாக என்ன பெண்டிங்கில் இருக்கோ அந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை டோட்டலாக கிளியர் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு எந்த லோன்லையும் ட்ரை பண்ணாமல், ஸோ எந்த என்கொயரியும் நீங்கள் டச் பண்ணாமல் உங்களுடைய பேன் கார்டை அப்படியே ஸ்லீப்பிங் மோடில் விட்டுருங்க. அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து இந்த லோனு அந்த லோனு என்கொயரி பண்ணி பார்க்காதீங்க. ஏன் ஈவன் சிபில் கூட நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்காதீங்க. இப்படி நீங்கள் அதை ஸ்லீப்பிங் மோடில் குறைஞ்சது ஒரு 45 days விட்டுருங்க. அதை ஃபுல்லாக விட்டுருங்க. நான் வந்து மினிமம் தான் சொல்கிறேன், பட் மேக்ஸிமம் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு லோன் அப்ரூவ்டுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சான்சஸ்னால் உங்களுக்கு சிபிலில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்போ நான் வந்துட்டு இந்த என்கொயரி மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா அப்போ கொஞ்ச நாள் நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்போ அது என்ன ஆகும்னா அந்த ஒரு இம்பேக்ட் அப்படின்றது குறையும். இப்போ நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒருத்தருக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது. அப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரக்குள்ளேயே நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்கள் அடுத்த நாள் அவரை பார்த்து மறுபடியும் பேசுறீங்க, அப்போ அந்த கான்வர்சேஷன் அப்படியே பில்ட் ஆகும். ஸோ நேற்று என்ன பேசினா என்னை பற்றி அப்படின்ற மாதிரி அது பில்ட் ஆகும். அதுவே வந்துட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நீங்கள் போய் அவரை பார்க்குறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது, ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்களும் மறந்துட்டு இருப்பீங்க, அவரும் மறந்துட்டு இருப்பார்.
மேபி இந்த இன்சிடென்ட் அப்படின்றது நடந்துச்சு, அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, ஆமால அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய பேருக்கு அப்படிதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்கள் வந்துட்டு இதை என்கொயரி பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். ஸோ சிபிலில் எங்கேயும் போய் லோன் செக் பண்ணி பார்க்கறது, சிபில் செக் பண்ணி பார்க்கறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே பிளைண்டாக விட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா அதோட இம்பாக்ட் குறையும். நாட்கள் அதிகமாக போக போக சிபில் அப்படின்றது நாட்கள் போக போக இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி என்கொயரி பண்ணுது, இது 4 மாதத்துக்கு முன்னாடி என்கொயரி பண்ணுது, இது 45 நாளுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணுது அப்படின்ற ஒரு கவுண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பண்ண சான்சஸ் அதிகம் அப்படின்றது தான். பட் ஆனால் இது மாதிரி பண்ண கிடைச்சிரும் அப்படின்றது கிடையாது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால என்னுடைய அனுபவம் அப்படின்றத சொல்கிறேன் நான். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஓகே, அதுதான் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது வாய்ப்புகள் சான்சஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு போகும். அதுக்காக தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இந்த சிபில் என்கொயரி எப்படிங்க ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள். அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே வந்துட்டு பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி, என்கொயரிஸ் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதனுடைய கருத்துக்களையும் கீழே வந்துட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. உங்களுக்கு இதை பற்றின வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்குது இதை ரிமூவ் பண்ணுறதுக்கானது இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் 1 கிளிக்கில் இது எதையும் ரிமூவ் பண்ண முடியாது. இது வந்துட்டு அதுக்கான டைம் கொடுத்து அந்த டைமுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அது சரியாகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்கொயரியும் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், பை.